இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வேத வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டவர்களின் விசாலத்தில் வைத்தார். சங்கீதம் 118 5வது வசனம். தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை என்னுடைய நெருக்கத்திலே நோக்கி கூப்பிட்டேன், என்னை கேட்டவர்களின் விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய நெருக்கத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை விசாலத்தில் வைக்கிறவராயிருக்கிறார். அநேக நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படலாம். பணம் நெருக்கப்படலாம், வியாதியால் நெருக்கப்படலாம், சத்துருக்களால் நெருக்கப்படலாம். தாவீது அதிகமாக சத்துருக்களால் நெருக்கப்பட்டான். அவனுக்கு நெருக்கம் உண்டான நாளிலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவன் சத்துருக்கள் எல்லாம் அவனை விட்டு விலகும்படியாய் தேவன் செய்தார். இந்த அருமையான நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில பணம் நெருக்கமா, மன நெருக்கமா, சத்துருக்கள் உங்களை நெருக்கிறார்களா, வியாதியினால் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, பிரச்சனைகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதா, ஆண்டவராகிய தேவன் நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் கேட்டவர்களில் உங்களை நெருக்கத்தை மாற்றி உங்களை விசாலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை விசாலத்தில் வைக்க முடியாத உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய வேதாகம விடுகதை 2 எழுத்து பேர் 3 எழுத்து ஆணை மணந்து ஓபத்தை பெற்றால் அவன் யார்? 2 எழுத்து பேர் 3 எழுத்து ஆணை மணந்து ஓபேதை பெற்றால் அவன் யார்? கேள்வி எண் 20. ஏனாக்கிற்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தவன் யார்? விடை, சரியான விடை அர்பா. யோசுவா 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். சரியான விடையை யாரும் எழுதவில்லை. தயவு செய்து இந்த வேதாகம விடுகதை 28க்கான பதில்களை நீங்கள் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க, என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தெரியப்படுத்துங்க, என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உடைய பாதத்தை நோக்கி வருகிறோம். தகப்பனே, அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே வியாதியினால் நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள், கடன் பிரச்சனையினால் நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், மந்திரவாதத்தினாலே, சூனியத்தினாலே அநேக சத்துருக்கள் போராட்டங்கள் ஆண்டவரே, எதிர் வீட்டு மூலமாய், அக்கம் பக்கத்தில் இருக்கிற மூலமாய் தினந்தோறும் சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், பலவிதமான நெருக்கங்கள் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடும் போது எப்படி நீ தாவீதை ஆண்டவரே நெருக்கங்களை மாற்றி அவனை விசாலத்தில் வைத்தீரோ ராஜா, அதுபோல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நெருக்கங்களை மாற்றி விசாலத்தில் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர் உன்னை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார் என்று யோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் உடைய ஜனங்களை வெய்யோ கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுடைய ஜெப வேண்டுதலை கேட்டவர்களும் ராஜா, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வசனம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். எல்லா நெருக்கங்களும் மாற்றி அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே உடைய எல்லைகளே ஒரு விசாலம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.